ஹாய், இந்த மழை காலத்தில் பேசக்கூடிய ஈஸியான ஒரு 20 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. மழைக்காலம் தொடங்கிவிட்டது. வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு த ரெய்னி சீசன் ஹேஸ் ஸ்டார்டட். த ரெய்னி சீசன் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லணும். இங்கே மழைக்காலம் அப்படிங்கிறதுக்கு ரெய்னி சீசன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். தொடங்கி விட்டதுக்கு ஸ்டார்டட். ஸோ மழைக்காலம் தொடங்கி விட்டது அப்படின்னா த ரெய்னி சீசன் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே. இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வானம் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு த ஸ்கை இஸ் க்ளவுடி. த ஸ்கை இஸ் க்ளவுடி அப்படின்னு சொல்லணுங்க. மழை பொழிய போகிறது. மழை பொழிய போகிறது. மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட் இஸ் கோயிங் டு ரெயின். இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டாப்பிக்கில் ஒரு ரெயின் ட்ராப் எவ்வளோ மினிட்ஸில் கிரவுண்டை ரீச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரெயின் ட்ராப் 750 மீட்டர் ஹைட்டில் இருக்க க்ளவுட்ஸ்லேருந்து வர ரெயின் ட்ராப்ஸ் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகுமா. லார்ஜர் ரெயின் ட்ராப்ஸாக இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸில் வந்துடுமா. அதே ஸ்மால் ஒன்னாக இருந்துச்சுன்னா 7 மினிட்ஸ் ஆகுமா கிரவுண்ட் ரீச் பண்ணுறதுக்கு. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழைக்கு முன் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மழைக்கு முன் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மழை வரக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் பிஃபோர் இட் ரெயின்ஸ் ஐ ஹாவ் டு கோ ஹோம். பிஃபோர் இட் ரெயின்ஸ் ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லணும். மழைக்கு முன் அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் இட் ரெயின்ஸ்னு சொல்லுவோம். நான் வீட்டிற்கு செல்ல வேண்டுமுக்கு ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மழைக்கு முன் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் இட் ரெயின்ஸ் ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், தூறல் பெய்கிறது. மழை லைட்டாக தூறல் போடுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட்ஸ் ட்ரிஸ்லிங். இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லணுங்க. நேற்று பலத்த மழை பெய்தது. நேற்று பலத்த மழை பெய்தது. நியூஸ்லாம் சொல்லுவாங்க நேற்று ரொம்ப பலத்த மழை பெஞ்சு காற்றெல்லாம் வீசி மரம்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா இட் ரெயின்ட் ஹெவிலி எஸ்டர்டே. இட் ரெயின்ட் ஹெவிலி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நனைந்து விட்டேன். நான் நனைந்து விட்டேன். நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் ட்ரென்ச்டு. ஐ ஆம் ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லணும். நான் நனைந்து விட்டேன் அப்படின்னா ஐ ஆம் ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னும் மழை பெய்கிறது. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நிற்கல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங். இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நேற்று மழை பெஞ்சதில் ரோட்லாம் தண்ணி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் த ரோடு இஸ் வாட்டர் லாக்டு. த ரோடு இஸ் வாட்டர் லாக்டு அப்படின்னு சொல்லணும். சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது அப்படின்னா த ரோடு இஸ் வாட்டர் லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தெரு முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. தெரு முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. தெரு முழுவதும் சேரும் சகதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட் இஸ் மட்டி ஆல் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். இட் இஸ் மட்டி ஆல் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். தெரு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவோம். முழுவதுங்கிறதுக்கு ஆல், சேரும் சகதியுமாகறதுக்கு மட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ தெரு முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது அப்படின்னா இட் இஸ் மட்டி ஆல் அரவுண்ட் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலை முதல் மழை பெய்து வருகிறது. காலை முதல் மழை பெய்து வருகிறது. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். காலை முதல் அப்படின்னு சொல்லியிருக்கங்காட்டி சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணுங்க. அப்போ இருந்து காலையிலேருந்து பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறங்காட்டி சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். மழை குறைகிறது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு த ரெயின் இஸ் ரிசிடிங். த ரெயின் இஸ் ரிசிடிங் அப்படின்னு சொல்லணுங்க. அது ஆலங்கட்டி மழை. ஒரு ஊர்லாம் ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி கட்டியாக மழை பெய்யும், ஸ்டோனாக இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா இட் இஸ்
ஹெயில்ஸ்ட்ரோம். இட் இஸ் ஹெயில்ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை நிற்கும் வரை இங்கேயே இருப்போம். மழை நிற்கும் வரை இங்கேயே இருப்போம். மழை நிற்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் லெட் ஸ்டே ஹியர் அன்டில் த ரெயின் ஸ்டாப்ஸ். லெட் ஸ்டே ஹியர் அன்டில் த ரெயின் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று இரவு மழை பெய்ததா. நேற்று இரவு மழை பெய்ததா. நேற்று நைட்டு மழை பெஞ்சதா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்போம். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, டிட் இட் ரெயின் லாஸ்ட் நைட். டிட் இட் ரெயின் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். ஆம், நேற்று இரவு பலத்த மழை பெய்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட். நேற்று இரவு அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் நைட்னு சொல்லுவோம். ஸோ எஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் குடை இருக்கிறதா. உன்னிடம் குடை இருக்கிறதா. இதுக்கு டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா. டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கனமழை காரணமாக இன்று பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. கனமழை காரணமாக இன்று பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. கனமழையாக இருக்கங்காட்டி என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின் ஐ குட் நாட் கோ டு ஸ்கூல் டுடே. பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின் ஐ குட் நாட் கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இஸ் இட் ரெய்னிங் தேர். இஸ் இட் ரெய்னிங் தேர். அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுவீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.